மே 28 புதன்கிழமை. அசைக்கும் ஜெபம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள். கூடியிருந்த இடம் அசைகிற வரையிலும், உள்ளங்கள் அசைகிற வரையிலும், சிறை கதவுகள் திறக்கிற வரையிலும், எழுப்புதலால் தேசம் குலுங்குகிற வரையிலும் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆதி திருச்சபை ஜெபிக்கிற திருச்சபையாயும், உபவாசிக்கிற திருச்சபையாயும், கண்ணீரோடு மன்றாடுகிற திருச்சபையாயும் இருந்தது. ஆகவேதான் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடந்தன. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? வல்லமையோடும் ஊக்கத்தோடும் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் ஜெபம்தான் குடும்பங்களையும் சபைகளையும் தேசத்தையும் அசைக்கும். உங்கள் ஜெபம்தான் உள்ளான மனுஷனிலே உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும். உங்கள் ஜெப ஜீவியத்தை பொறுத்துதான் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையும் வெற்றியின் வாழ்க்கையும் அமையும். ஜெபிப்பதை பொறுத்துதான் வல்லமையான ஊழியம் அமையும். குறைந்த ஜெபத்துக்கு குறைந்த வல்லமைதான் உண்டு. அதிக ஜெபம்தான் அதிக வல்லமையை தரும். ஜெபமே இல்லை என்றால் வல்லமையே இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கும் போது உலக மனிதரை குறித்து பயப்பட மாட்டீர்கள். ஜெபிக்கிற உங்களை தேவன் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் விளங்கச் செய்வார். ஆதி திருச்சபையினர் ஜெபம் பண்ணியதுடன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம் தங்களிலே இறங்கும்படிக்கு அவர்கள் மேல் வீட்டறையிலே தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்பட்டார்கள். திருச்சபை வரலாற்றிலே புதிய அத்தியாயத்தை மகிமையாய் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கும் உங்களை ஜெபிக்கும்படி ஆவியானவர் அழைக்கிறார். மன்றாடும்படி ஏவி எழுப்புகிறார். கண்ணீரோடு தேசத்துக்காக உபவாசிக்கும்படி உங்கள் உள்ளங்களை கொழுந்துவிட்டு எரியச் செய்கிறார். கடைசி நாட்களில் பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது ஜெப வீரர்கள் நிச்சயமாகவே எழும்புவார்கள். ஒரு பக்கம் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். மறுபக்கம் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஜனங்கள் மேல் ஊற்றுவார். கர்த்தர் சொல்கிறார், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். சகரியா 12:10. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12.